ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கூடி வந்திருக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியலைன்னா பரவாயில்ல, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம உண்மையாக ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் நீங்க யாரையும் பார்க்காம ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் பார்த்து பேச போகிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதா இருக்கும்படி நான் ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். முடிந்தவர்கள் நீங்க முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஒரு உண்மையான தாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஒரு உண்மையான தாகம் இருக்கணும். நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக வரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோ தானோ வென்று அவனுடைய சமூகத்திலே இருப்பதற்கு அல்ல. இங்கு தேவன் நம்மை சந்திக்கிற இடம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு இடம். இந்த நேரமானது தேவன் நமக்காக முன்குறித்து நம்மை காண்பதற்கு ஆவலோடு அவர் நம்மை சந்திக்கிற ஒரு நேரம். இதை நாம் உணர்ந்த ஒரு இருதயத்தோடு எப்பவுமே நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று இல்லாமல் தேவனுக்காக நாம் வாஞ்சை உள்ளவர்களாக, தேவனுக்காக வாழ வைராக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டதை உணர்ந்த பிள்ளைகளாக முழு இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து அவனுடைய சமூகத்துல நம்ம கெஞ்சி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்க எங்களிடத்துல வாருங்க சுவாமி, உம்முடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அப்பா, நீர் விரும்புகிற வண்ணம் நாங்கள் மாறும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்தும். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய தயவுகள், உம்முடைய மகா இரக்கங்கள் எங்களுடைய சபையின் மேலே அப்பா இந்த நேரத்திலே வந்து இறங்க வேண்டும் சுவாமி. அப்பா, அதோ சாலமோன் ஜெபித்தது போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அப்பா அந்த பலியை பட்சித்து ஆண்டவரே அனைத்து ஜனங்களுக்கு முன்பதாகவும் நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர் என்பது காண்பித்தது போலவே அப்பா இந்த நாளிலும் நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்கள் மேலே வரட்டும் சுவாமி. இங்க கூடி இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் வரட்டும் சுவாமி. உம்முடைய மாறாத பரிசுத்த கிருபையினாலே எங்களை முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். யாவரும் வாய்களை திறந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுடைய இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக அது கிரியை செய்து உமக்கு நாங்கள் கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளுடைய செய்திக்கென்று ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையிலான வசனங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவினுடைய சீடர்களின் தன்மைகள் அல்லது கிறிஸ்துவுக்கு சீடராகுதல். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு சீடராகுதல். அழைக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலே நம்ம வாசித்தோம். மத்தேயு நற்செய்தி நூல் இல்லைங்களா, நற்செய்தி பகுதி நம்ம வாசித்தோம். கல்யாண விருந்துக்கு, ராஜாவுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஓமையினுடைய கடைசி வசனத்தை நம்ம வாசித்தோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரட்சிப்புக்கு, தம்மோடு கூட நித்திய காலமாக வாழ்வதற்கு தேவன் யாரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னா, எல்லாரையுமே, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் தேவன் அழைக்கிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனுடைய அழைப்பு உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் பொதுவானது. ஆனா தேவன் எப்படி வாழ்வதற்கு அவங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார். வாங்க எல்லாரும் பிதாவினுடைய வீட்டுக்கு வாங்க, என்னோடு கூட கல்யாணத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்க, என்னுடைய விருந்துல நீங்க பங்கேறுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ நம்ம விருந்து சாப்பிட்டு நாம் இளைப்பாறுவதற்கு, நம்ம உறங்கி கொண்டு போவதற்காக தேவன் அழைக்கவில்லை. அங்க சில திட்டங்கள் இருக்கு, அங்க நியமனங்கள் இருக்கு. அதன்படிதான் நம்ம அந்த கல்யாண விருந்துல நம்ம என்ன பண்ண முடியும், ராஜாவோடு கூட பந்தி அமர முடியும். இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் கல்யாண விருந்துக்கு, இயேசுசாமியினுடைய அந்த மணவாளனுடைய கல்யாண விருந்துக்கு, பரமா கானான்ல நடக்க போகிற அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாரும் அதுல பிரவேசிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. யாரு பிரவேசிக்க முடியும்? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அங்கே ஒரு மனுஷனை பாக்குறாங்க, நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அங்க ஒரு மனுஷனை பாக்குறாங்க, ராஜா பாக்குறாரு. அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் உள்ள வந்திருக்கிறான். இவனை கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே போடுங்கள்னு ராஜா கட்டளை கொடுக்கிறார். நமக்கு இது புரியல. ஏன் ஆண்டவரே, ஒரு கல்யாண வஸ்திரம் தரிக்காம உள்ள வந்தவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? இல்ல, அது ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ராஜா கல்யாண வஸ்திரம் என்பதையும் இலவசமாக தான் அங்க கொடுத்திருக்கிறாரு. அதை எல்லாரும் அணிந்து வர வேண்டும், அவரே இலவசமா அதை கொடுத்திருக்கிறாரு. அதை அணிந்து வர வேண்டும். அந்த சட்டத்திற்குள்ளாக, அந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் அணிந்துதான் நான் ராஜாவோடு விருந்துல பங்கெடுக்க முடியும் என்பதை அறியாதவன் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாதுங்க, விருந்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்து எல்லாரையும் எப்படி அழைச்சிருக்காரு தெரியுங்களா? சீடர்களாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறாரு? சீடர்களா. இந்த வசனம் நமக்கு அழகா போடப்பட்டிருக்குது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், அங்க என்ன எழுதியிருக்குது? விசுவாசிகளாக்கி எழுதியிருக்கா? அப்படி எழுதியிருக்குங்களா? இல்ல, அங்க என்ன எழுதியிருக்கு? வாசிங்க அந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், அழுத்தி சொல்லுங்க, என்ன வாக்கணும்? சீஷராக்கணும். எல்லாரையும் சீஷராக்கணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஒரு சபையானது தனக்கு இடத்திலே வருகிற சபை விசுவாசிகளை சீஷராக்கணும். சீடர் ஆனாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, அவர்கள் கை கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிவதற்கு தகுதி உள்ளவர்களா மாறணும்னா அவங்க சீடர்களாக மாறணும். முதலாக சபைக்குள்ளாக நம்ம வரும்போது விசுவாசித்துதான் உள்ள வர முடியும். ஒருவேளை நம்ம எல்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களா இருப்பதனால நமக்கு அந்த அனுபவம் இல்லாம இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கலாம். நீங்க பிறப்புல கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற்று இடத்துல இருந்து நீங்க வந்திருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யார் என்பதை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உணராம இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் சீஷத்துவமாய் மாறாது.
முதலாவது நம்ம விசுவாசித்து உள்ளே வருகிறோம். கர்த்தரை விசுவாசித்து சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறோம். அதற்கு அடையாளமா தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பது எனக்கே புரிகிறது. நான் அந்த தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான் நான் சீடனாக வாழ முடியும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும். ஏன் நாம வந்தா விசுவாசியாவே வாழ்ந்துட்டு போலாமே, ஏன் சீடரா மாறணும்? அப்ப சீடருடைய அழைப்பு என்ன, விசுவாசின்னு ஒரு அழைப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். அப்ப விசுவாசி இப்ப நாம எப்படி அறியப்படுகிறோம் சபையில? விசுவாசிகள் இல்லைங்களா? எல்லாருமே விசுவாசிகள். அப்ப சீடர்கள்னா யாரு, விசுவாசிகள்னா யாரு? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்களேன். யார் சீடர்கள்? அப்போ யாரு சீடர்கள்? ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யார் சீடர்களா இருக்க முடியும்? ஊழியக்காரங்க இல்லைங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஊழிய செய்யறவங்க என்னவா இருப்பாங்க? ஒருவேளை சீடர்களா இருக்க முடியும். மற்ற எல்லாரும் எப்படி இருக்கலாம்? விசுவாசிகளா இருக்க முடியும் நமக்கு தோணலாம். யோவானின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16 நம்ம மனப்பாடமா சொல்லணும் இத்தனை வருஷத்துல. யோவான் 3:16 என்னங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இதுதான் நம்முடைய விசுவாச அழைப்புக்கான முதல் படி. தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே கொடுத்து எதுக்காக கொடுத்தாரு? இவ்வளவாய் உலகத்துல ஏன் அன்பு கூர்ந்தாரு? தம்மை விசுவாசிக்கிற ஒருவரும் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போக கூடாது. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும் முதல்ல சபையில சேர்க்கப்படணும். அதுக்கு விசுவாசித்தாதான் உள்ள வர முடியும். அதோட விசுவாசிகளுக்கான ரோல் முடிஞ்சது. அடுத்து உள்ள வந்தவங்க என்னவா மாறணுங்க? சீடரா மாறணும். இந்த சீடருக்கும் விசுவாசிகளுக்கும் என்னென்ன பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் பின்பற்றுவார்கள். தேவன் தனக்காக என்ன வாழ்க்கை வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருப்பார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தனக்காக ஒரு கூட்டத்தை, சீஷர்களுடைய கூட்டத்தை தெரிந்தெடுத்து கொண்டார். 12 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். நூற்றுக்கணக்கான சீஷர்கள் அதுக்கு பிறகும் ரகசியமா ஆண்டவரை பின்பற்றி கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எத்தனையோ இடங்கள்ல சுற்றி திறந்து வசனத்தை அவங்க பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்களாலதான் கிறிஸ்துவம் இன்றைக்கு வளர்ந்தது. வீட்டிலேயே முடங்கி அமைதியால் நம்முடைய விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருப்பதனால கிறிஸ்துவம் வளராது, அல்லது கிறிஸ்துவின் குணாதிசயம் வெளியில தெரியாது. தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த பணியை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னா நான் யாரா மாறணும்? சீடனா மாறணும். ஊழிய செய்வங்க மாத்திரம் இல்லை, எல்லாருமே சபையில இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடனாக மாறணும். மத்தேயு நற்செய்தி 16 நம்ம வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் திரும்பி சொல்றாரு, எனக்கு சீடனா இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான் சீடன். நம்பிக்கொண்டு சும்மா எழுந்து போகிறவன் சீடன் கிடையாது. ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான் சீடன். அவனுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவன் என்ன பண்ணணும்? வாழணும். ஆண்டவருடைய சீடரா இருப்பதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுங்களா? மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர்கிட்ட அந்த உங்களுக்கு தெரியும் மத்தேயு 13 என்ன அதிகாரங்க? விதைக்கிறவன் பற்றின உவமை. ஆண்டவர் விதைக்கிறவன் பற்றின உவமை ஆண்டவர் சொல்லிட்டாரு. சில விதைகள் எங்க விழுகுது? கட்பாறையில. சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல, இப்படி நல்ல நிலத்துல, இப்படி சில விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டது. இப்படி ஓமைகளை மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. சீஷர்கள் தனித்து கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் அவங்களோட ஓமைகளாக பேசுகிறீர்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? சில பேருக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரா? சில பேருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? இல்ல. இதே வசனத்தை இதே பேதுருவின் மூலமாக, இதே சீடர்கள் மூலமாக தான் இன்னொரு நாள் பரப்ப போகுது. ஆனா தேவன் எதை விரும்புகிறார் தெரியுங்களா? யாருக்கு தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார், யாருக்கு தன்னுடைய வசனத்தை விளக்கி சொல்லுவார்னா, யார் அவரோடு கூட வாழும்படிக்கு தங்களை விட்டு கொடுத்து வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வசனம் புரியும். அவங்கதான் சீடர்கள். இந்த 12 பேரும் இயேசுசாமியோடு கூட வாழ்வதற்கு தங்களை விட்டு கொடுத்து வந்தவர்கள், அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். அந்த சீடர்களுக்கு முதலாவது என்ன புரியுதுங்க? வசனம் புரியுது. சில வேளைகள்ல நம்மளுக்கு படிச்சா வசனம் சில பேருக்கு சொல்லுவாங்க, இல்ல படிக்கிறேன் எனக்கு இந்த வசனம் புரியல. ஏன்?
நீங்க இன்னும் உங்க அழைப்பை உறுதி பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல வாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. பரம ரகசியங்களை அருளும்படி தேவன் சீடர்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. அப்ப ஆண்டவரே, நான் உங்களுடைய சீடனாக, நான் சீஷியாக மாறட்டும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யாருக்கு ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்துவாரு? சீடர்களுக்கு ஆண்டவர் வசனத்தை என்ன பண்ணுவாரு? வசனத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி சொல்லுவாரு. சீடர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துவாரு. கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் முன்னாடி இயேசு அழுகல. என்ன பண்ணாருங்க? தான் தெரிந்து கொண்ட, தான் விரும்பின சீஷர்களுக்கு முன்னாடி தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? வெளிப்படுத்தினாரு. அப்ப நான் கர்த்தர்னா யார்? அவருடைய இருதயத்துல என்ன திட்டம் இருக்கு? தேவன் எதற்காக என்னை வழிநடத்துகிறார் என்று புரிந்து கொள்ளணும்னா, நான் ஒரு விசுவாசி அப்படியே நான் போய்க்குவேங்கிறதுனால இல்ல. நான் என்னவா மாறணுங்க? சீடனாக நான் மாறணும். நான் சீடனா மாறி தேவனோடு வாழும் போதுதான் கர்த்தருடைய இருதயம் எனக்கு வெளிப்படும். விசுவாசிகளுக்கு ஒருவேளை கர்த்தரை தேடுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். இதுக்காக நான் ஆண்டவரை தேடுறேங்க, இதுதாங்க என்னோட வாழ்க்கையில, இதெல்லாம் எனக்கு நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் ஆண்டவரை தேடுறேங்க அப்படின்னு விசுவாசிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு. ஆனா சீடர்களுக்கு கர்த்தரை தேடுறதுதான் நோக்கமே, வேற எதுவுமே நோக்கம் கிடையாது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கர்த்தரை தேடுவதையே தன் வாழ்க்கையில நோக்கமா வச்சிருக்கிறது யாரு? சீஷர். ஆனா விசுவாசிகள் வெவ்வேறு நோக்கத்துக்காக ஒருவேளை தேவனை தேட முடியும். யோவானின் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எத்தனையோ பேர் அவரை பின்பற்றி அவரை விசுவாசித்து வந்திருந்தாலும் ஆண்டவருடைய உபதேசம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது போல தெரிகிறது. அநேகர் என்ன பண்றாங்க? பின்வாங்கி போறாங்க. ஆனா பேதுரு அந்த இடத்துல நிக்கிறாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்காக தன்னை விட்டு கொடுத்து வாழுகிறவன் சீஷன். அவனைதான் தேவன் பயன்படுத்த முடியும். யோவானின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களை கண்டுடைய நாமத்தின் மேல என்ன பண்ணாங்க? விசுவாசம் வைத்தார்கள். அப்ப அநேகர் என்னவா வச்சிருக்காங்க? ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து தேவனுடைய விசுவாச கூட்டத்துல சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? அவங்கள நம்பவில்லை. யார் நம்பல தெரியுங்களா? விசுவாசித்த எல்லாரையும் தேவன் நம்பவில்லை. யாரு தன்னுடைய சித்தத்திற்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் நம்பினாரு. பேதுரு ஆண்டவர் நம்பினாரு. அவருடைய கையில தன்னுடைய திருச்சபை அப்படியே விட்டு கொடுத்துட்டு போனாரு. நான் அஸ்திவாரம் போடுறேன் பேதுரு, இதற்கு நான் மூளைக்கல்லா இருந்து இந்த திருச்சபைக்கு நான் என்ன பண்ண போறேன்? அஸ்திவாரம் போடுறேன். அடுத்து நீதான் என்ன பண்ணணும்? இந்த திருச்சபைய கட்டணும். இவ்வளவு பெரிய பணி, உலகம் முழுவதும் செல்ல வேண்டிய ஒரு பணியை நான் உன் கையில கொடுத்துட்டு போறேன். நம்பி ஆண்டவர் கொடுத்தாரு தன்னுடைய சீடர்களிடத்துல. எல்லாருக்கும் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா விசுவாசிக்கிற எல்லாரையும் தேவன் என்ன பண்ணலீங்க? நம்பவில்லை. மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். சீடர்களாக இருப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விசுவாசிங்கிற நிலைமையில மாத்திரம் இல்ல, ஒரு சீடனா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை பின்பற்றி போக முடியும். ஆண்டவரை பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. தேவனை பின்பற்றுவதற்கு அதற்கேற்ற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னா, நான் தேவனுடைய சீடனாக நான் மாறணும். அவருக்கு நான் விட்டு கொடுத்து வாழணும். இதுதான் சீரத்துவத்துடைய முக்கியத்துவம். இதெல்லாம் இருந்தாதான் சீடர்கள். சரி, இந்த சீடர்களுக்கு என்று நிறைய குணாதிசயங்கள் உண்டு. இது எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. ஒரு சீடன்னா, ஒரு ஆண்டவருடைய சீடன் இவன் தான், அல்லது இந்த பெண்ணு, அல்லது இந்த ஆண் ஆண்டவருக்கு சீடனா, கிறிஸ்துவுக்கு சீடரா வாழ்றாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய குணாதிசயங்கள் உண்டு. அதை நம்ம தியானிக்கும் போது அது எங்கிட்ட இருக்கா, நான் அப்படி வாழுகிறேனா என்று ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி தேவையான கிறிஸ்துவின் சீடராவதற்கு அடிப்படையா தேவையான குணாதிசயங்கள ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இதனால நம்ம சுருக்கமா சிந்திக்க போறோம். முதலாவது, ஒரு கிறிஸ்துவின் சீடன்னா அவன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கீழ்ப்படியணும். கிறிஸ்துவின் சீடர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். லூக்காவின் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்கக்கா.
போதும். முதலாவது ஒரு சீரனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கும் போது, மகனே மகளே வா, நீ திருவிருந்துல பங்கு விடு, நீ என்னோட ஐக்கியமாக. நம்ம ஒவ்வொரு மாதம் எதற்காக திருவிருந்து எடுக்கிறோம் தெரியுங்களா? அது ஏனோதானம் என்று நம்ம எடுத்துட்டா நம்ம குற்றவாளிகளாகும். கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் அவருடைய ரத்தத்தோடு சரீரத்தோடு கலந்து போவதுதான் என்னதுங்க திருவிருந்து. அவருடைய சரீரத்தை அப்படியே நம்ம சாப்பிடுறோம். அப்போ அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்கு, நம்ம தப்பிக்க முடியாது. நான் சாதாரணமா ஆண்டவரை வணங்கிட்டு போறதுதாங்க வந்திருக்கேன்னு நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யாருக்கு ஆண்டவர் அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பானத்தை யாருக்கு கொடுத்தாருங்க? யாருக்கு கொடுத்தாரு? சீடர்களுக்கு கொடுத்தாரு. எல்லா ஜனங்களையும் கூடி வர வச்சு ஆண்டவர் கொடுத்தாரு? இல்ல. அவர் கடைசி ஜெபம், அந்த ராபோஜனத்துல ஆண்டவர் செய்த கடைசி ஜெபம் என்ன தெரியுங்களா? வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னுடைய சரீரமாக இந்த அப்பத்தை என்ன பண்றாரு? பிக்கிறாரு. தன்னுடைய ரத்தமாக நினைச்ச அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பருக கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? சீடர்களுக்கு கொடுத்தார். அதே அப்பத்தை ரசத்தை தான் இன்னைக்கு நாம பருகிறோம்னு சொன்னா நம்ம யாருங்க? சீடர்கள். இந்த சீடர்கள் முதலாவது என்ன பண்ணணும் தெரியுங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. எல்லாரையும் விசுவாச வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பை பெற்ற உடனே கீழ்ப்படுகிறவன் சீடன். விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நம்ம பிரிக்கவே முடியாது. நம்ம வாசிக்கிறோம், அந்த கெனசரேத்து கடற்கரையில ஆண்டவர் திரளான ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்கும்படிக்கு கூடி வராங்க. ஆண்டவர் ஒரு படகுல ஏறாரு. அது சீமோன் பேதுருவுடைய படவா இருக்குது. அவர் அவருடைய தொழிலை பார்ப்பதற்காக அந்த நாள்ல அங்க நின்றுட்டு இருக்காரு. படகுகளை அலசி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னுடைய படகுல நின்று நான் போதகம் பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. அவர் விட்டு கொடுக்கிறாரு. இவர் போதகம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? உன்னுடைய வலைய கொண்டு போய் நீ ஆழத்துல போடு. கலிலேய கடல், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கலிலேய கடல் என்பது இரவு நேரத்துலதான் என்ன பண்ணுங்க மீன் பிடிப்பதற்கு ஏற்றவான ஒரு சூழல் உள்ள ஒரு கடல். உங்க பகல்ல மீன் பிடிக்கவே முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. பகல்ல என்ன பண்ண முடியாது? மீன் பிடிக்க முடியாது. இப்போ இந்த போதகர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அவருக்கு மீனலை பத்தி எல்லாம் என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவருக்கு தச்சு வேலை செய்தவர். அவருக்கு கடலை பத்தி தெரியாது, ஆழத்தை பத்தி தெரியாது, மீன் பிடிக்க தெரியாது. பேதுருவுடைய காலத்துல வந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், நியாய சாஸ்திரிகளுடைய போதகம் தான் அந்த ஜனங்கள் கேட்டு வளர்ந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும், அவருடைய ஊழியத்தின் வரைக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு போதிக்கப்பட்டது. ஆனா யார் போதிச்சாங்க? பரிசேயர்கள் போதித்தாங்க. வேதபாரர்கள், நியாய சாஸ்திரிகள் போதித்தாங்க. அதுதான் கேட்டு வளர்ந்துருக்கிறாங்க. அவங்க யாருமே இப்படி கடற்கரையில் நின்னெல்லாம் அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெபாலயங்கள்லதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர் வித்தியாசமா பண்றாரு. சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்குதேன்னு ஜனங்கள் கூடி நின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய வலைகளை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? ஆழத்துல போடுங்கன்னு சொன்னாரு. இத பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பேதுருக்கு தோணி இருக்கலாம் இல்லைங்களா? இந்த கடலை பத்தி இயேசுவுக்கு என்ன தெரியும்? இந்த வலையை பத்தி இயேசுவுக்கு என்ன தெரியும்? இந்த கடல்ல நைட்டு தான் மீன் பிடிக்க முடியும், அதாவது அவருக்கு தெரியுமா? இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசனைகள் ஒரு வரும் இல்லையா ஒரு மனிதனாக? ஆனா என்ன பண்றாரு தெரியுங்களா? அழைப்பை பெற்று கொண்ட உடனே அது நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படுகிறவன் பேரு தான் என்னதுங்க? சீஷன். நம்புற மாதிரியே இருக்காது. ஆண்டவர் சொல்ற நம்புற மாதிரியே இருக்காது. நீ என்னை விசுவாசித்து பரிசுத்தமா வாழ்ந்தா உனக்கு நான் பரலோகம் தருவேன்னு சொல்றதை நம்புற மாதிரியா இருக்கு. எங்க யாருங்க செத்து போய் பரலோகத்தை பார்த்துட்டு சாட்சியா கொடுத்துருக்காங்க? நம்புற மாதிரியே இருக்காது. ஆனா தேவனுடைய அழைப்பை உணர்த்துவிப்பதற்கான பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருப்பாரு. நம்ம கண்மூடித்தனமா நம்பல. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வசனத்தையும் நமக்குள்ளாக அதை போதிக்கிறாரு, திட்டமும் தெளிவுமாக விளக்குகிறாரு, அந்த உணர்வை கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு. அப்பொழுது நம்ம இன்னும் அதிகமாய் நம்புவதற்கு நமக்கு ஏது உண்டாகிறது, நமக்கு விசுவாசம் கிடைக்குது. பேதுரு அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டவரே நாங்க ஐயரே நாங்க முழுவதும் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். சும்மா இல்ல, முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுங்க. நான் மீனவன், எனக்கு தெரியும் இந்த கடல்ல மீன் வராதுன்னு, பகல்ல வராதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க, அதனால நான் என்ன பண்றேன்? போடுகிறேன். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படிவதற்கு முதலாவது விட்டு கொடுக்கிறவன் தான் சீரனாக முடியும். வேற யாரும் சீரனாக முடியாது. இந்த சூழ்நிலை செய்யும் போது பேதுருக்கு தெரியுமா நம்ம சீரனா மாற போறோம்னு? தெரியுமா? தெரியுங்களா? தெரியாது. அவர் சொல்றாருன்னு கூட வளைய போடுறோமே, பின்னாடி அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாயின்னு ஆண்டவர். அதன் பிறகு அவர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு ஆச்சரியப்பட்டு அந்த படகுகளை மீனையும் விட்டு விட்டு இயேசுவின் இடத்துல ஐயா நான் பாவின்னு சொல்லி காலில் விழுகும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத சீமோன், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாயின்னு சொன்னாரு. ஆண்டவர் தம் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. நான் மனுஷனா பிறந்ததுக்கு எனக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறது பேதுருக்கு எப்ப தெரியுங்களா தெரிஞ்சது? முதல்ல கீழ்ப்படியும் போது.
அவர் சொல்றத கேட்கும் போது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவரை விரும்பும் போது, அவரிடத்துல வரும்போது, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கா? வசனத்தை கேட்கிறோம் இல்லையா? வாரம் கேட்கிறோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து சும்மா இந்த ஊழியத்தை ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்கல. சின்ன வயசுல நிறைய பிராக்டிஸ் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் போது அதுக்கு கீழ்ப்படியணுமேங்கிற எண்ணத்தை எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ, எப்ப விதைக்கப்படுதோ, அப்ப அந்த வசனத்துக்கு நம்ம பயப்படுகிற பயம் வருது. அப்புறம்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய பிள்ளையா நம்ம மாற்றப்பட்டு கொண்டே வருகிறோம். சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, நிறைய வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ காணிக்கையை நீ போடுவதற்கு முன்பதாக உன் சகோதரன் பேர உனக்கு குறைவு இருந்தா முதல்ல போய் அவனோட ஒப்புரவாயிட்டு. இதுக்கெல்லாம் நான் சின்ன வயசுல கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். எப்பங்க சின்ன பிள்ளைகளை சண்டை போடும் போதெல்லாம் கூட அப்படிலாம் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த வசனங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு வெளிப்படுத்துவார். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு கீழ்ப்படிதல் வரும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீ சுகப்படுத்துங்க, என்ன கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, முடவர்கள் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை என்று விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்படின்னா நீ போய் சீலோவாம் களத்துல போய் உன் கண்ணை கழுவுன்னு சொன்னாரு. இவர் போறாரு, போய் கண்ணை கழுவுனோடனே அந்த சேற்ற பூசி ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டாரு. ஆண்டவர் நினைச்சா அந்த செகண்டே சுகப்படுத்த முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. என்ன பண்ணாருங்க? சேர பூசி நீ போய் கழுவுன்னு சொன்னாரு. அவன் போய் கழுவும் போது, கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு நன்மையாக மாறுது. பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். வசனத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். சண்டை பண்ணாத, புறம் பேசாத, நீ ஆண்டவருக்கு பயப்படு, அடுத்தவனை பத்தி அவதூறு சொல்லாத, ஆண்டவரோட வசனத்தை தேடு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது மேன்மையா நினை, உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் ரெண்டாவது தான், முதல்ல ஆண்டவரை தேடு. இப்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போதெல்லாம் நான் ஆண்டவரை முதன்மையா வச்சு நான் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். அதுக்குதான் கீழ்ப்படிதல்னு அர்த்தம். அதுதான் விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். வசனத்தை கேட்கிறவன் விசுவாசி இல்ல, கீழ்ப்படுகிறவன் தான் விசுவாசி. கீழ்ப்படுகிறவன் தான் தேவனுடைய சீடனாக மாற முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்படியா பவுல் எழுதுறாருன்னு பாருங்க. இந்த எபிரேய ஆசிரியர் எப்படி எழுதுறாரு பாருங்க. காலத்தை பார்த்தா நீங்க என்னவா மாறி இருக்கணும்? இந்நேரம் போதகரா மாறி இருக்கணும். அத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, அத்தனை வருஷம் விசுவாசி வாழ்க்கை, அத்தனை வருஷம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டு போயிருந்திருக்கிறோம். நம்ம காலத்தை பார்த்தா இத்தனை வருஷம் ஆயிருக்குதேன்னு காலத்தை பார்த்தா நம்ம என்னவா மாறி இருக்கணும்? போதகர்களா மாறணும். போதகர்கள்னா சபையில போதிக்கிறது மாத்திரம் இல்ல, வசனத்துல பழக்கம் உள்ளவர்களாக, திருவசனத்துல பழக்கம் உள்ளி தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய வீட்டாருக்கு போதித்து அவர்களை முதல்ல வழிநடத்தத்தக்கதான் நம்ம மாறி இருக்கணும். நான் அடிக்கடி அதான் சொல்றேன், நீங்க வீடுகள்ல என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சு பாருங்க. அதுதான் நீங்க வீடுகளை என்ன பேசுறீங்க. குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோர்கள் பெரியவர்களாக, வீட்டுல பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ன பேசுறீங்க, எல்லாரும் என்ன கவனிச்சு பாருங்க. உலகத்தார் என்னென்னமோ பேசலாம், பிக் பாஸ பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லைங்களா, புதுசா ரிலீஸ் ஆகிற படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இல்ல அரசியல் பேசலாம். அது எல்லாம் கேளிக்கைகள், தவறு இல்ல. அது எல்லாம் எவ்வளவு லிமிட்ல இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. வேதத்தை பத்தி எல்லாரும் குடும்பமா உட்காந்து பேசிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த வசனம் இப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், அப்படி பேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வசனத்தின் மேல நம்மளுக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அந்த தாகம் தான் நான் என்னை ஆண்டவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு யார் இடத்துல போவோம்? வாழ்வு தருகிற ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல அல்லவா உண்டு. முதலாவது அந்த சீசன் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நான் தேவனுடைய பிள்ளையா மாறணும், தேவனுக்கு சீசனா மாறணும். இரண்டாவது என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரு சீசனுடைய குணாதிசயம் இரண்டாவது என்னன்னா, கற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணுங்க? கற்றுக்கொள்ளணும். யோவானின் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராபோஜனத்தை குறித்து யோவான் எழுத போறார். அதை அவர் எப்படி அழகா ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்களேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், விசேஷமாக அங்க யார் இருக்கிறாங்க? சீஷர்களிடத்துல அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்துல என்ன பண்ணாரா? அன்பு வைத்தார். இது சாதாரணமா இந்த வார்த்தையை யோவான் எழுதல.
அது ஒரு சம்பவத்துக்கு முன்பதாக ஒரு முன்னுரையாக யோவான் எழுதியிருக்கிறார். அடுத்து இம்மீடியட்டா ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பாருங்களேன். அடுத்த வசனம் வாசிங்க. இப்பதான் இயேசு கிறிஸ்துனுடைய செயலை பத்தி ஒரு முன்னுரை கொடுக்கிறாரு. சரிங்களா? கடைசி பரியந்தம் அன்பு வைத்தார்னு சொல்லிட்டு என்ன அடுத்த வசனத்துக்கு யோவான் எழுத போறாருன்னா, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத் அவரை என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கும்படி பிசாசு, இந்த இடத்துல பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு எழுதி இருக்குது. இன்னொரு நற்செய்தி நூல்ல பாக்குறோம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்க சாத்தான் புகுறான் தெரியுங்களா? எங்க புகுந்தான்? ராபோஜனத்துல. எங்க? ராபோஜனத்துல. யார் பக்கத்துல இருக்கிறா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் இருக்கிறாரு. அவர் பக்கத்துல நான் இருக்கிறேன். இப்ப ஒரு நிமிஷம் நீங்க இந்த காட்சியை யோசிச்சு பாருங்களேன். இயேசுசாமி இங்க இருக்கிறாரு. சரிங்களா? இப்ப ஐயா நமக்கு திருவிருந்து கொடுக்குற இடத்துல இயேசுசாமி இருக்கிறாரு. இப்ப நான் என்னையே வச்சுக்கிறேன். நான் முழங்கால் போட்டு நான் வாங்க போறேன். நான் திருவிருந்து வாங்குறதுக்கு முன்னாடி எனக்குள்ள சாத்தான் பூந்தான்னா நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. யாரு பக்கத்துல இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அங்க வந்து சாத்தான் புகுற முடியுமா? ஒரு மனுஷனை கெடுக்க முடியுமா? அவன் இருதயத்தை அவன் தீமைக்கு தூண்ட முடியுமா? முடியும். ஏன்னா அவன் விட்டு கொடுத்திருக்கிறான். அந்த இடத்துக்கு தன்னை யூதாஸ்கரை என்ன பண்ணியிருக்கிறான்? தன்னை விட்டு கொடுத்திருக்கிறான். அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் 3ஆம் வசனத்துல தம்முடைய கையில் சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் முடிவு பரியந்தம் அவர்கள் மேல சீஷர்கள் மேல அன்பு வைத்தாருங்கிற வசனத்தை யோவான் எவ்வளவு அழகா இந்த காரியத்துல கொண்டு போறாரு பாருங்களேன். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு முன்பதாக எல்லா ஆயத்தங்களையும் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆண்டவர் கூட என்ன பண்ணாரு? பேதுருவையும் யோவானையும் முன்னாடி அனுப்பி என்ன பண்ணாருங்க? நீ போ, ஒரு மனுஷனை பாப்ப, கொடை சுமந்துட்டு போவான், அவன் பின்னாடி போ, ஒரு வீட்டு அறைய காப்பான், அங்க போய் என்ன பண்ணு? ஆயத்தம் பண்ணு. என்னென்ன ஆயத்தம் பண்ணணும்? பஸ்கா பண்டிகைக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணணுங்க? முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டிய எடுக்கணும் இல்லையா? ஒரு வயதுல ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும், அதை அடிக்கணும், அது அந்த ராத்திரிக்குள்ளேயே என்ன பண்ணணுங்க? அதைய சாப்பிடணும், மீதி இருந்தா சுட்டரிச்சிடணும். இதெல்லாம் மோசே மூலமா நம்ம பார்க்கிறோம். அது போக அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இங்க இயேசுவும் சீடர்களும் ஏன் ஒன்னா சேர்றாங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை துதித்து, தங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த கடவுளை துதித்து அதை நினைவு கூர்ந்து அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கணும். இதுதான் மோசேயிலிருந்து இயேசுசாமி வரைக்கும் தலைமுறை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அவங்க ஒரு சில சடங்கு வச்சிருந்தாங்க, சுத்திகரிப்பு முறைகளை வச்சிருந்தாங்க. என்ன தெரியுங்களா? கால்களை ஒரு அடிமை அங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க. யூதர்கள் இடத்துல அநேக அடிமைகள் இருந்தாங்க. அவர்களை வந்து வீட்டு வேலை, மற்ற காரியங்களுக்கு, தோட்ட வேலை, இதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அடிமைகளை குறித்த அடிமைத்தனங்களை குறித்த நம்ம யாத்ரா நிறைய வாசிக்கிறோம். அடிமையை 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ விடுதலை ஆக்கணும் நிறைய இருக்கு. அப்ப யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடிமைகளை சுத்திகரிப்பு செய்வதற்காகவே பஸ்கா பண்டிகையில வச்சிருப்பாங்க. சரிங்களா? பஸ்கா பண்டிகையில இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த குடும்பத்தார் எல்லாரும் அந்த பண்டிகைக்கு ஆயத்தமாகி வந்து சாப்பிடுவதற்கு அமர்வதற்கு முன்பதாக அவங்களுடைய கால்களை என்ன பண்ணணும்? கழுவி சுத்திகரிப்பு பண்ணிட்டு அப்புறம் அவங்களை உள்ள போய் அனுமதி கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செய்யணும். இதை யார்தான் செய்யணும்? அடிமை தான் செய்யணும். இப்போ பேதுருவும் யோவானும் அவங்க வீட்டுல அந்த பஸ்காவை ஆசரிக்கல. ஏசு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு பஸ்காவை ஆசரிப்பதற்கு போயிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சம்பவம் பேதுரு வீட்லயோ மத்தேயு வீட்லயோ நடந்திருந்தா அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க வீட்டுல இருக்கிற அடிமைகளை வச்சு இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆனா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல அடிமைகளை இவங்க வைக்கிறதுக்கு யார பிடிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த குழப்பத்துல சீஷர்கள் கவனிக்காம விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியாச்சு. 12 பேரும் இப்ப அமர்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இப்ப பந்தி அமர போறாரு. யாருமே கால்களை சுத்தம் பண்றதுக்கு அங்க அடிமைகள் கிடைக்கல. இந்த சம்பவம் இங்க சொல்லப்படல, ஆனா அங்க நடந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள அந்த 12 பேருக்குள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். யார் கழுவுறது? யாரு எல்லாருடைய பாதங்களை யார் கழுவுறது? அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம், ஒரு டிஸ்கஷன் போ, நீ கழுவு நான் கழுவுன்னு மாத்தி சொல்லிட்டு யாரும் பண்ண வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு விட்டு இருந்திருப்பாங்க. இயேசு வராரு, ஒண்ணுமே சொல்லல. தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு இடுப்புல ஒரு துணியை கட்டிட்டு பாத்திரத்தை எடுத்து அவங்களுடைய பாதங்களை எல்லாம் என்ன பண்ணாருங்க? கழுவுனாரு. சீசர்கள் அப்படியே மிரண்டு போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்த ஸ்தானம் என்ன தெரியுங்களா? அடிமையின் ஸ்தானம். அதனாலதான் பேதுரு பயந்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா?
அப்போ ஒரு சீடன் நீ எப்படிப்பட்டவனா இருக்கான்னு தெரியுங்களா? அவன் போதகனை போல இருக்கிறான். மத்தேயு 10 25 வாசிங்க. சீஷன் தன் போதகனை போல இருக்கிறான். அப்ப சீஷன் என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவின் இடத்துல நாம கற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்ம ரெடியா இருக்கணும். ஏசுசாமியோட சீடர்களுக்கு ஒரு 3 வருஷம் தாங்க ஆண்டவர் கூட இருந்தாங்க. பயங்கரமான த்ரில்லிங்கான லைஃப். யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே ஒரு ஒரு எப்படி சொல்றது, நீங்க இந்த கிரைம் த்ரில்லர் மூவி எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்டடான பர்சனா இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட இருக்கிறதும் அப்படிதான் இருந்திருக்கும். ஒவ்வொரு செகண்டும் ஆச்சரியம், ஒவ்வொரு செகண்டும் வித்தியாசமா நாம ஒண்ணு நினைப்போம், ஆண்டவர் செய்வாரு. வித்தியாசமா இருக்கும். அவர் என்ன பண்றாருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும் சீஷர்களுக்கு. 5 மீன்ஸ் பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, யோவானின் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு அங்க திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. சரிங்களா? ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்யறாரு. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவருடைய வசனத்தை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. 2025 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மக்கள் தொகை இருந்திருக்கும் அந்த ஊருக்குள்ள? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ரொம்ப கம்மியா தான் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் வந்துட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்துட்டாங்க. பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. புருஷர்கள் 5000 பேருனா, மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டம் ஒரு 15,000 பேர் குறைஞ்சதுக்கு நம்ம வச்சுக்குவோம். ஒரு 15,000 பேர் இந்த நாட்களே 15,000 பேர் தான் நம்மளால சமாளிக்க முடியாது சாப்பாடு போட்டு. இல்லைங்களா? 15,000 பேர் வந்துட்டாங்க. நாங்களும் இந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. சீடனா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. சீடர்கள் அப்படியே பார்த்திருப்பாங்க. என்னடா கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. உட்கார்ந்தவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறானே, கிளம்பவே மாட்டேங்கிறானே. வசனத்தை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல, இவர்கள் 3 நாள் இங்கே தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிதபிக்கிறார் ஜனங்களுக்காக. இந்த பரிதப்பு சீஷர்களுக்கும் இருந்திருக்கும். யாருமே கிளம்பல. 3 நாளா உட்கார்ந்து வசனத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம என்ன பண்றது? நம்ம எங்க போறது? இதுக்கு முன்னாடி 5 அப்போ 2 மீனை வச்சு ஆண்டவர் அற்புதம் செஞ்சதெல்லாம் சீஷர்கள் பார்த்தது இல்ல. இவர் பண்ணுவாரான்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்ததும் முதல் நாளே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. 2வது நாள் கொஞ்சம் இருந்ததை சாப்பிட்டுருப்பாங்க. 3வது நாள் ஒண்ணு இல்ல, அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்டவருக்கு அவங்களை அப்படியே அனுப்பி விட மனசு இல்ல. ஆண்டவர் சீஷர்களை கூப்பிடுறாரு. உங்க இடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு அவங்க கிட்ட? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன வீட்டுல இருந்து சொத்து பத்தை எடுத்து கட்டிட்டா அங்க ஆண்டவர் கூட இல்ல. சும்மா வெறுங்கை வீசிட்டு தானே ஆண்டவர் கூட வந்திருப்பாங்க. உங்க இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட? எங்க கிட்ட என்ன ஆண்டவரே இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? அதுதான் எங்க கிட்ட இருக்கு. ஒண்ணும் இல்ல. போய் எதையாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. போய் கண்டுபிடிச்சா ஒரு சின்ன பையன் சாப்பிடுற 5 அப்போ 2 மீன். அதை கொண்டு வந்து குடுக்கறதுக்கு அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு இவருக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும் பாருங்களேன். ஒருத்தர்கிட்டயும் ஒண்ணே இல்ல. 3 நாள் ஆச்சு. ஆண்டவரே இந்த ஒரு பையன் இருக்கா, அவங்ககிட்ட ஒரு 5 அப்போ 2 மீன் இருக்குது. இதை தவிர வேற எந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒண்ணுமே இல்ல. சரி போதும், அதுவே போதும்னு ஆண்டவர் அப்படியே விருத்தியாக்கி 12 கூடைகள், மீதி எடுத்ததே 12 கூடைகள் அப்பங்கள் எல்லாரையும் புசிக்க கொடுக்கும்போது சீஷர்கள் எப்படி மிரண்டு போயிருப்பாங்க பாருங்க. சீஷர்களை ஆண்டவர் அற்புதமான ஒரு வேலை வாங்குறாரு. என்ன தெரியுங்களா? அந்த 5 அப்போ 2 மீனை பார்த்துட்டு சரி எல்லாரையும் பந்தியம் வர சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருந்திருக்கும் சீஷர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம கையில என்ன இருக்குது? 5 அப்பா இருக்கிறவன் 15,000 பேர். எல்லாரையும் பந்தியம் சும்மா விட்டுருந்தாலும் கூட எல்லாரும் சரி பேசி முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு தான் போகணும் போல இருக்கு போயிருப்பாங்க. சாப்பாடு போடுறோம்னு சொல்லி பந்தியில உட்கார வச்சுட்டு ஒண்ணுமில்லைன்னு சொன்னா கல்லெறிஞ்சே கொண்டுருவாங்க. இவர் என்ன பண்ணிடுவாரு? தேவாலயத்துக்கு மறைஞ்ச மாதிரி இவர் மறைஞ்சிருவாரு. கூட இருக்கிற சீஷர்கள் எப்படி மறையிறது? மறையவும் முடியாது. யோசிச்சு பாருங்க. ஓடவும் முடியாது. எவ்வளவு பயம் இருந்திருக்கும் சீஷரா இருக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க. தேவனிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளும்படி தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. சீடர்களை அழைத்துட்டோமே, எல்லார்கிட்டையும் அடி வாங்கி சாப்பிட்டு எப்பவுமே விட மாட்டாரு. அவரை பின்பற்றுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் பந்தியமர சொன்னது வரைக்கும் இவங்களுக்கு பயந்துட்டேதான் இருந்திருப்பாங்க. அப்படியே பயந்துட்டே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. எங்கேயுமே கண்ணுல பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. சீடர்கள் அது எப்படி நடந்ததுன்னு சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களை, கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன் சீடர். எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இதுக்கப்புறம் இயேசுவை பின்பற்றுவதற்கு எவ்வளவு தைரியம் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் அற்புதம். ஒவ்வொரு நாளும் இயேசுசாமி கூட இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் அற்புதம். எல்லாரும் வாங்க அக்கறைக்கு போவோம்னு கூப்பிட்டு போவாரு. எல்லாரும் ஏறி கொஞ்சம் இவர் தூங்கிடுவாரு. புயல் வரும், இவர் பாட்டு தூங்கிட்டு இருப்பாரு. எப்படி இருக்கும் சீடர்களுக்கு யோசிச்சு பாருங்க. இவரை எழுப்பலாமா வேண்டாமா? நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்க. சீடர்கள் என்பவர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமர்த்தும் போது இவ்வளவு பெரிய கடலும் புயலும் இவர் சொன்னா கேட்குமாங்கிறத அன்னைக்குதான் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தார்.
இவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிற தேவன் என்பதை ரட்சகர் என்பதை அன்னைக்கு கற்றுக்கொண்டாங்க. அந்த ரட்சகர் இன்னைக்கு என்ன பண்றாரு? கால்களை துடைச்சிட்டு இருக்காரு, கால்களை கழுவிட்டு இருக்காரு. அப்பதான் சீஷர்களுக்கு புரிஞ்சது, நான் பெரியவன்கிற ஒண்ணு கிறிஸ்தவத்துக்குள்ள கிடையாது. நான் பெரிய ஆளு, எல்லார விட நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒண்ணு கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாது. அது கிறிஸ்துவனிடத்திலேயே கிடையாது. அது கர்த்தரிடத்திலேயே அப்படி ஒரு விஷயம் இல்ல. கர்த்தரே சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப நானும் என்ன பண்ணணும்? என் நான் ஒரு சீடனாக கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் 3வது தலைப்பு. நம்ம என்ன பண்ணணுங்க? கிறிஸ்துவாகணும். ஒரு சீடன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுங்களா? முதலாவது நம்ம கீழ்ப்படியணும். 2வது கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். வசனங்களை கற்றுக்கொள்ளணும், வளரணும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். பரிசேயர்கள் போதித்தபடி, வேதபாரர்கள் போதித்தபடி இயேசு கிறிஸ்து அப்படியே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வச்சு அப்படியே போதகம் பண்ணிட்டு ஆண்டவர் போகல. நீ எப்படி வாழணும், எங்கெல்லாம் டியூன் பண்ணணும், உன்னிடத்துல இந்த குறை இருக்குது, சீமோனே நீ என்னை பின்பற்றி வரேன்னு சொல்ற இல்லையா, நீங்க நான் மறுதளிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. சீமோனால ஏற்றுக்கொள்ள முடியல, அவன் வாழ்க்கையில அந்த சம்பவம் நடந்தது. கற்றுக்கொண்டார். நான் யாருங்கிறத கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் நான் யாருங்கிறத கற்றுக்கொள்ளுகிறவன் சீடன். தேவன் யாருங்கிறத கற்றுக்கொள்ளுகிறவன் சீடன். இந்த வசனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை வாழ்க்கையில அனுபவிக்கிறவன் சீடன். அப்ப முதல்ல கீழ்ப்படியணும். 2வது என்ன பண்ணணுங்க? கற்றுக்கொள்ளணும். 3வது என்ன பண்ணணும் தெரியுங்களா? பயன்படணும், கிறிஸ்துவாகணும், கர்த்தருக்கு பயன்படணும். அவன் தாங்க சீடன். அவன் வாழ்க்கையை பார்த்தாலே அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை. அவனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் அநேக ஆத்துமாக்களை கட்டக்கூடிய, தேவனத்துல திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதாங்க பிரயோஜனம். அதுக்குதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை ஏன் தேவன் கிறிஸ்துவாக இந்த இடத்துல இந்த பூமியில வச்சிருக்காருன்னு தெரியுங்களா? நாம் மற்றவர்களை கிறிஸ்துவை போல நேசிப்பதற்கும் கிறிஸ்துவை காண்பிப்பதற்கும் தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம என்னவா இருக்கணும்? நாமளே குட்டி கிறிஸ்துவுக்களா இருக்கணும். நம்மால இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும். நம்மால தேவனுக்கு பிரயோஜனம் இருக்கணும். அவன் தான் சீடன். இல்லாதவங்க சீடன் கிடையாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான வசனம் இருக்குது பாருங்களேன். அப்போஸ்தலர் 8 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கக்கா. இல்ல. அவ்வளவுதான். சீஷர்கள் மூலமாக புதிய ஏற்பாட்டில சபையில அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன பண்றாங்க? அநேகர் சேர்க்கப்படுறாங்க. சபை வளர்ந்து வரும்போது, எருசலேம்ல வளர்ந்து வரும்போது அங்க உபத்திரமும் வளர்ந்து வருது. உபத்திரம் வருது. சவுல் என்ன பண்றாங்க? சவுலாகிய பவுல் என்ன பண்றான்? எல்லாரையும் பிடித்து கட்டு வைத்து சிறைச்சாலையில போடுறான். நிறைய விஷயங்களை வந்து சில பேரை அவனை துன்புறுத்துறான். அப்ப எல்லாரும் சிதறி ஓடி என்ன பண்ணாங்களா? சுவிசேஷ வசனத்தை பரப்பினார்கள். அவங்கதான் சீடர்கள், தேவனுக்கு பயன்படுகிறவர்கள். இதுவரைக்கும் பேதுரு என்ன சொல்லி கொடுத்து கற்றுக்கொண்டார்களோ, மத்தேயு என்ன சொல்லி கொடுத்து கற்றுக்கொண்டார்களோ, அந்த கற்றுக்கொண்டதை அடுத்து என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. அவங்கதான் சீடர்களா மாறுறாங்க. அந்த அங்கிருந்த கூட்டம் எல்லாம் விசுவாசிகளா உள்ள வந்தவங்கதான். ஆனா அவங்க செஞ்ச வேலையெல்லாம் என்னங்க? சீடர்களுடைய வேலை. கிறிஸ்துவை போலாகுதல், கிறிஸ்துவாகுதல். அதுதான் ஒரு சீடனுடைய வேலை. பவுல் எழுதுறாரு, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் எப்படி மாறினார் தெரியுங்களா? அதை பத்தி முழுமையா தியானிக்க நமக்கு நேரமே இல்லை. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். கிறிஸ்துவை போல மாறுறவன் தான் சீடன். இந்த 1 2 3 ஆர்டர் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கும். எல்லா நேரத்திலும் நம்ம கீழ்ப்படியுமா? சில இடங்கள்ல தடுமாறுவோம். மறுபடியும் கற்றுக்கொண்டு மறுபடியும் கீழ்ப்படியணும், மறுபடியும் கிறிஸ்துவை போலாகும். அப்ப நான் முதல்ல கீழ்ப்படியணும், கற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை போலாகும். மறுபடியும் ஏதாவது தவறு செஞ்சா மறுபடியும் முதல்ல இருந்து கீழ்ப்படியணும், கற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை போலாகணும். இது திரும்ப 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 நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம முழுமையான தேவனால பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக, கர்த்தர் இந்த பூமியில எதற்காக நம்ம ஒரு மனுஷியா உண்டாக்கினாரோ, படைத்தாரோ, அதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம போவோம். அது ஒரு குடும்பத்துக்குள்ள மாத்திரம் கூட நம்ம பிரயோஜனப்படலாம். நத்திங் ராங் இன் தட். அதுக்குள்ள மட்டும் நம்ம விசுவாசியா வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுல எந்த தவறு இல்ல. ஆனாலும் தேவன் என் மேல வச்ச சித்தத்தை நான் என்ன செய்யணுங்க? செய்து முடிக்கணும். அவன் தான் சீடன். நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை சொல்லி இந்த மொத்த பிரசங்கத்தையும் நான் முடிச்சேன். 1956 5 ஆங்கிலேய மிஷினரிகள், சரிங்களா? 5 ஆங்கிலேய மிஷினரிகள் அமேசான் காடுகள்ல ஒரு குறிப்பிட்ட பழங்குடி இன மக்களை சந்திக்கிறதுக்கு போறாங்க. அமேசானுடைய ஈக்குவேடர் பகுதி, அதுக்கு வந்துட்டு த ரைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த அமேசான் காடுகள் தெரியும் இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காடுகள்ல அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம்னு அதுக்கு பேரு. அந்த இடத்துல ஈக்குவேடர், அந்த பகுதிக்கு பேரு ஈக்குவேடர். அங்க வந்து பாத்தீங்கன்னா போராணி அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. போராணி
அந்த பழங்குடியின மக்கள் நாகரிகத்துல பழக்கமாகல. இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுங்களா? ஜஸ்ட் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்றேன். 60 வருஷம் தான். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கள்ல 1956 நடக்கிற ஒரு சம்பவம். இந்த மக்களிடத்துல ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த பழங்குடியின மக்கள் நாகரிகத்துல இல்ல. நம்ம பார்ப்போமே இந்த பாடி மரத்துல எல்லாம் கம்பளம் எல்லாம் போட்டுட்டு அங்கங்க குத்திட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்படிதான் அவங்க எக்ஸாக்டா அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நிறைய நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி பழங்குடி மக்களா அப்படியே விட்டுற வேண்டியதானே? அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்க. அவங்கள ஏன் நம்ம போய் தொந்தரவு படுத்தணும்? ஏன் மிஷினரிகள் போய் தொந்தரவு படுத்தணும் அப்படின்னு இருக்கு. அதற்கான பதில் இவங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கு. யார் அந்த 5 பேரு? இந்த 5 பேர் யாருன்னா அமெரிக்காவுல வாழக்கூடிய மிஷினரிகள். அதாவது மிஷினரிகள்னா இவங்க எல்லாம் கிறிஸ்துவின் அன்பால தொடப்பட்டவங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து தங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பிரயோஜனம் ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. யார் முடிவெடுப்பாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவால தொடப்பட்டவங்க தான் முதலாவது அந்த முடிவு எடுக்க முடியும். தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க முடியும். அவங்க தொடப்பட்டு அமெரிக்காவில இருந்து எங்க போறாங்க? அமேசான் காடுக்கு போவாங்க. நாம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு எதுக்கு போவோம்? வேலை செய்யறதுக்கு போவோம், சம்பாதிக்கிறதுக்கு போவோம். ஆனா அங்க இருக்கிற அமெரிக்கர்கள் எங்க போறாங்கன்னு பாருங்க. ஆங்கிலேயர்கள் எங்க போறாங்கன்னு பாருங்க. உலகத்திலேயே பெரிய கௌரவமான மனிதர்கள் இவங்க அமேசான் காட்டுல இருக்கிற பழங்குடி மக்களுக்கு போறாங்க. அவங்க 5 பேர் ரொம்ப முக்கியம். அவங்க 5 பேருடைய பெயர்களை நான் கட்டாயமா நான் சொல்றேன். அவங்க 5 பேர் யாரான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த சம்பவம் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். ஜிம் எலியட், நேட் செயின்ட், எட் மெக்கலி, பீட்டர் பிளம்மிங், ரோஜர் யூடரியன். இந்த 5 பேரும் போறாங்க. எவ்வளவு வயசு தெரியுங்களா? 28, 30, 31, 32, 27. அவ்வளவுதான். 27ல இருந்து 32 வயதுக்குள்ள போறாங்க. ஒரு சின்ன ஏர்கிராப்ட் வச்சுட்டு அவங்க போறாங்க. அந்த நாள்லயே அவங்க ஈட்டிகளால தாக்கப்பட்டு அந்த மக்கள் இருந்தாங்க இல்லைங்களா, ஓராணி போர் வீரர்கள், அவங்கனால கொல்லப்படுறாங்க. 5 பேர். 5 பேருக்கும் குடும்பம், மனைவி, குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இருக்காங்க. இந்த சம்பவம் உலகத்தையே அன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எல்லாரும் திட்டினாங்க, இவங்களுக்கு இது தேவையா? நிறைய பேர் எச்சரிக்கவும் செஞ்சாங்க. அந்த பழங்குடி மக்கள் மற்றவங்களை சேர்த்திக் கொள்ள மாட்டாங்க, நீங்க அங்க போகாதீங்க, நிறைய பேர் எச்சரிச்சாங்க. ஆனாலும் இந்த எச்சரிப்பை எல்லாம் மீறி இவங்க உடனே போகல. 1956 ஜனவரி 8 இவங்க இறந்த நாள். அங்க போய் இறந்த நாள் ஜனவரி 8. இன்னைக்கும் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு கூகுள்ல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. நீங்க இந்த பேரை போட்டீங்கனாலே அமேசான் ஈக்குவேடர் போட்டு 5 மிஷினரிகள் போட்டாலே இந்த வீடியோ அவங்களே பதிவு பண்ண வீடியோ. ஏன்னா அப்பவே நம்ம கிட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கு, கேமராஸ் எல்லாம் இருக்கு. அவங்களே அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்தது பதிவு பண்ண வீடியோ அவங்க கிட்ட இன்னும் இருக்கு. இதை எல்லாத்தையும் அவங்க போய் சேர்ந்த விவரம், அவங்க போய் இறங்கிட்டோ லேண்ட் ஆயிட்டோ, இது எல்லாத்தையும் அவங்க தகவல் மூலமா, ரேடியோ மூலமா அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க போறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அந்த ஏர்கிராப்ட்ல அதுல ஒருத்தர் ராணுவ வீரர். யாருன்னா நெட் செயின்ட், அவர் ராணுவ வீரர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் அந்த விமானத்தை இயக்குறாரு, ஏர்கிராப்டை இயக்குறாரு. ஒரு சின்ன ஏர்கிராப்ட் தான், அதுல 5 பேர் போலாம். அந்த 5 பேரும் முன்னாடி போய் சில கிஃப்ட் எல்லாம் போடுறாங்க. இந்த மக்கள் அந்த இருக்கிற சின்ன பிள்ளைகள் எடுத்து விளையாடுறாங்க. அப்படியே இவங்க தொடர்ந்து செய்யும் போது எப்படா வரும் அந்த குழந்தைகளை பாக்குறாங்க. அங்கிருந்து பார்த்தாலே தெரியுது இவங்க விளையாடுறது எல்லாம் பண்றது, அந்த குழந்தைய வச்சு செய்யறதுலாம் தெரியுது. அப்போ ஒரு மதிப்பு இவங்களுக்கு இருக்கு. இப்ப போய் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அவங்க பேசுற மொழியும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்க போய் அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் போயிட்டாங்க. ஆனா போன உடனே முதல்ல ஒரு மனுஷன் வராரு, ஒரு காட்டுவாசி. அவர் வராரு. அவர்கிட்ட இவங்க அன்பா பேசுறாங்க, இவங்க வச்சிருக்கிற உணவை கொடுக்குறாங்க, அவர் சாப்பிடுறாரு. அவரு முதல்ல தயங்கிட்டே வராரு, அதுக்கப்புறம் சகஜமாயிடுறாரு. இவங்க நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே சகஜமாயிடுறாரு. அந்த ஏர்கிராப்ட்ல ஏறி அவங்க ஒரு சுத்தி காட்டுறாங்க. அவங்க காட்டை சுத்தி காட்டணும்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போய் என் மக்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இவங்க மக்களை கூப்பிடுறாரு. சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்களும் அதுக்குதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சு விடுறாரு. அவரு போய் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க எனக்கு காட்டையில சுட்டி காமிச்சாங்க. அவரோட மொழியில எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள்ல சில பேர் கோவப்படுறாங்க. இந்த தலைவர்களா இருப்பாங்க இல்லைங்களா, முக்கியமானவங்க, இவங்க ஆங்கிலேயர்களா இருக்காங்க, இவங்க வேற ஆளுங்களா இருக்காங்க, இவங்க நம்மளுக்கு ஏதாவது தீமை செஞ்சிருவாங்க, நீ எதுக்கு போனேன்னு எல்லாம் திட்டும் போது அவர் பயந்து என்ன சொல்லிடுறாரு, நான் எதுவும் பண்ணல, அவருதான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு பயந்து போய் மாத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 10 ஆண்கள் ஈட்டிகளை, அந்த அறிவாள்களை, அந்த கொடுமையான ஆயுதங்களை எடுத்துட்டு வராங்க. இந்த 5 பேரை பார்த்து நெருங்கி வராங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுனால எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு, இவங்க பாதுகாப்போட தான் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த துப்பாக்கிய வானத்தை நோக்கி சுட்டா கூட இவங்க என்ன பண்ண முடியும், செதற முடியும், இவங்களா ஓடி இருக்க முடியும், இவங்களால தப்பிச்சிருக்க முடியும். அல்லது அந்த துப்பாக்கி எடுத்து அவங்களையே சுட்டு இவங்க கொண்டு இவங்க தங்களை பாதுகாத்திருக்க முடியும். ஆனா அவங்க அந்த அந்த செயலை செய்யல. அவன் தான் கிறிஸ்தவனுடைய சீடர். அவங்க அதை செய்யல. ஒருத்தனை அழிக்க அவங்க ரெடியா இல்லை. இவங்க கிட்ட எல்லா பாதுகாப்பு கருவி இருந்தும் அவங்க ஈட்டிகளால ஓடி ஓடி ஒவ்வொருத்தரையும்
அடிச்சு அவங்க கொல்லும் போது, அவங்க கொடுமையா தாக்கி கொல்லும் போது இவங்க அமைதியா இருந்தாங்க. அந்த ஜனங்களை இவங்க துன்புறுத்தவே இல்லை, இறந்து போயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 28ல இருந்து 31 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளைய நம்ம இப்படி அனுப்புவோமா? மிஷினரியா அனுப்புவோமா? கிறிஸ்துவுக்காக அனுப்புவோமா? அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த ஆண்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளை கொடுத்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுப்புவோமா? யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் ரொம்ப நாளெல்லாம் முன்னாடி இல்ல, வெறும் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த சம்பவம் உலகத்தையே திருப்பி போடுது. எல்லாரும் திட்டினாங்க, இவங்க மேலதாங்க தப்பு, இவங்க ஏங்க அப்படி போகணும், அவங்கதான் ஒதுங்கி இருக்காங்களா, அவங்கள ஏன் இப்படி துன்புறுத்தணும்னு எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா ஏன் விசேஷம் ஏன் அறிவிக்கப்படணும்? ஏன் இவங்க இப்படி போய் தங்க உயிரை கொடுக்கணும்? இவங்களுக்கு மட்டும் என்ன ஆசையாங்க? ஏங்க இப்ப போய் கொடுக்கணும்? அதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. அந்த பழக்குடியினருக்குள்ள இந்த பழக்கங்கள்லாம் நம்ம படிக்கும் போது பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அவங்க ரெட்டை பிள்ளை இருந்ததுன்னா அது ஆபத்து, அது பேயை சாத்தான்னு சொல்லி கொண்டுருவாங்களா? ரெட்டை பிள்ளைங்க பிறந்தா கையில மச்சத்தோட வந்தா கையை வெட்டிடுவாங்களா? இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகள் இருக்கு. சரிங்களா? அந்த மூட நம்பிக்கையில இருந்து ஜனங்களை மீட்கணும், அவங்களுக்கு அன்புனா என்னன்னு போதிக்கணும், அவங்கள வந்து படிப்பறிவை கொடுக்கணும், அவங்கள மனுஷனா மத்தவங்களோட சகஜமா மாத்தணும்னா கிறிஸ்து தேவை, கிறிஸ்து வேணும், அறிவிச்சுதான் ஆகும். என்ன ஆச்சு தெரியுங்களா? எல்லாரும் திட்டுறாங்க. இவங்க 5 மனைவிமார்களும் அவ்வளவு வடிச்ச கண்ணீருக்கு எவ்வளவு அளவு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்க தங்களுடைய திடப்படுத்தி கொண்டு ஆறுதல் ஆயிட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க எல்லாருமே. அவ்வளவுதான், தேவையில்லாம இவங்க போய் 5 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. 2 வருஷம் கழிச்சு 1958ல அவங்களுடைய மனைவிமார்கள் அங்க போறாங்க. அதே மாதிரி ஏர்கிராப்ட்ல போறாங்க. சும்மா பிள்ளைகளையும் கூட்டிட்டே போறாங்க, சின்ன குழந்தைகளை கூட்டிட்டே போறாங்க, அங்க போறாங்க. இப்ப இந்த பழங்குடியினர் மக்கள் ஏற்கனவே இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் திட்டினாங்க, அவங்க ஒண்ணுமே நமக்கு பண்ணல, ஏன் அவங்களை கொண்டீங்கன்னு எல்லாரும். அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இப்ப பொம்பளை பிள்ளைகளையும் அதையோட கூட குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இவங்க நம்ம தீமை செய்ய வரல அப்படின்னு. அப்ப அந்த பழங்குடி மக்கள் அமைதியா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய கணவரை கொன்னா ஒருத்தர் மத்தியில போய் நம்ம ஊழியம் செய்யணும்னா எப்படி இருக்குங்க? போறாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூடயே தங்கி அவங்களுக்கு மொழியை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கற்றுக் கொடுத்து, வேதத்தை மொழிபெயர்த்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, வேதத்தின் அன்புனா என்ன, அவங்களுடைய மொழியில அந்த பழங்குடி மொழியில சமாதானங்கிற வார்த்தையே இல்லையா? அப்ப எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. அமைதிங்கிற வார்த்தையே அவங்களுக்குள்ள இல்லையா? அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக மாற்றி இவங்க எத்தனை வருஷம் இதுக்காக செலவிட்டு இருக்காங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட 30-40 வருஷம் தங்க வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்திருக்காங்க, கணவன் இல்லாம. யோசிச்சு பாருங்க, எது கிறிஸ்துவின் வாழ்க்கை? ஒரு கூட்டமே மாறி இருக்கு, ஒரு கூட்டமே மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க, ஒரு கூட்டமே அறிவுக்குள்ளாக வந்திருக்கிறாங்க, மூட நம்பிக்கையிலிருந்து வெறுத்து வந்திருக்காங்க. அப்ப இத எப்படி நடக்கும்? கிறிஸ்துவின் அன்பினால தொடப்பட்ட ஒருவராலதான் நடக்கும். அந்த கூட்டமே மாறி இருக்கு. சமீபத்தில் நடந்த என்ன, அதுல அந்த 10 பேர் கொன்னாங்க பாத்தீங்களா? அதுல ஜிம் எலியட்னு ஒரு மிஷினரிய கொன்னாங்க. அவருடைய மகன் பேரு ஸ்டீவ் செயின்ட். இந்த ஸ்டீவ் செயின்ட் அங்க கொன்ன அந்த 10 பேர்ல ஒருத்தர் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவர் பேரு மின்காய், அந்த பழங்குடி பேரு மின்காய். அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டீவ் செயின்ட தன்னுடைய மகனா தத்து எடுத்துக்கிறாரு. அவர்தான் அவங்க அப்பாவை கொன்னவர். தன்னுடைய மகனா தத்தெடுத்து அந்த இடத்துல வளர்த்துறாரு. அந்த அவங்க அவங்க குடும்ப அவங்களுடைய சூழல்ல அந்த பழக்க வழக்கம் இருக்குது. யாரோ ஒருத்தர் இறந்துட்டா அவங்க பிள்ளை எடுத்து வளர்த்துறது, அந்த மாதிரி அவங்க எடுத்து வளர்த்துறாரு. அப்படி வளர்த்தி இவர் மேல் படிப்புக்காக ஸ்டீவ் செயின்ட் என்ன பண்றாரு, நாட்டுக்கு வந்துடுறாரு, காடுகள் இருந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு. ரொம்ப வருஷம் 10-15 வருஷம் இங்கேயே இருக்கிறாரு, தொழில் எல்லாம் பண்றாரு. திருப்பியும் மிஷினரி பணிக்காக அங்க போகும்போது அந்த அந்த ஸ்டீவ் செயின்ட் இந்த மின்காய் தான் எடுத்து என்ன பண்றாருங்க, வளர்த்துறாரு இந்த கொல்லப்பட்டவர். இந்த ஸ்டீவ் செயின்ட் இங்க இருந்து எல்லாமே பண்ணி அவருக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாச்சு, குடும்பம் எல்லாம் இருக்குது. அந்த பேரன்ல ஒருத்தருக்கு மின்காய்னு பேர் வச்சிருக்காரு. மின்காய் யாரு? தான் அப்பாவை கொன்னவருடைய பெயரை. இது எப்படி வாய்ப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க, எப்படி வாய்ப்பு இருக்கு? அதை குறித்து அவர்கிட்ட கேள்வி பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படி இருக்கான்? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அவரை நான் என் தகப்பனாதான் பாக்குறேன். என்னோட அப்பா ஜிம் எலியட்டை இவர்தான் கொண்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவர் எப்படி இருக்காரு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்காரு. நான் அவரை எப்படி பாக்குறேன்? என் அப்பாவாதான் பாக்குறேன். என் அப்பா பேரை தான் என் பையனுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொன்னவருடைய மின்காயுடைய பெயரை ஸ்டீவ் செயின்ட் தன்னுடைய பிள்ளையோட பெயருக்கு வைக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம்! இத்தனை மாற்றங்கள் அந்த 5 பேர்த்துடைய ரத்தத்தினால நடந்தது. தேவனுக்காக இழந்தது எதுவுமே இழப்பில்லைங்க, எதுவுமே இழப்பில்லை. ஒரு கிறிஸ்துவின் சீடனாக வாழும்போது அவன் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். அவன் வாழ்க்கை உலகத்துல இருக்கிற மத்தவங்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட அது இல்லையா, இது இல்லையா, இவங்க குறையா இருக்காங்களே பாரி தெரியலாம், இவங்க போய் தேவையில்லாம சித்துட்டாங்களே, இவங்க வாழ்க்கை வீணா போச்சுங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை அது இல்ல. கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அன்புக்குள்ள நெருக்கி ஏவி தள்ளுகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நம்ம தொடப்படலைன்னு சொன்னா நம்ம சீடனாக என்னைக்குமே வாழ முடியாது.
யோசித்து பாருங்க. நான் கடவுளுக்காக நான் என்ன பண்றேன்? நான் தேவனுக்காக நான் என்ன பண்றேன்? நான் ஒரு சீடனா மாறி இருக்கேனா? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா? கற்றுக்கொள்கிறேனா? கிறிஸ்துவை போல இவங்க மாறி இருக்காங்க பாத்தீங்களா? இந்த தாக்கம் எனக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா? இதுதான் மெய்யான கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்புக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மை போல மாற, கிறிஸ்துவை போல மாற ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய மாறாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை உணர்ந்து உம்மை பின்பற்றி உமக்கு கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த கரம் இறங்கி வரட்டும். உம்முடைய அன்பினாலே காத்துக்கொள்ளும். உம்முடைய சீரனாக எங்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.